Hi guys, KB here. Welcome back to a new video. இஷ்டத்துக்கு வருவ இடம் கொடுப்பாங்களா? இல்லடா உனக்கு இடம் இல்லடா மாப்ள வீட்டிலேயே இருந்துக்க வேண்டியதானே. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு சேனலில் வீடியோ போட்டு. ஏன் போடலன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தனால அந்த காலேஜ் வந்துட்டு ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா 2 வாரம் ஆயிடுச்சு. நான் வந்துட்டு 3வது வாரம் தான் போய் ஜாயின் பண்ணேன். ஸோ எனக்கு எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் சிலபஸ்லாம் ஏற்கனவே முடிச்சு வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கே. ஸோ இப்போ நான் 1 வாரமாக காலேஜ் போயிட்டுருக்கேன். கரெக்டாக 1 வாரம் ஆயிடுச்சு. இப்போ தான் ஓரளவு என்னென்ன எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு டே இன் மை லைஃப் vlog எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கேம்பஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் NGP காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் தான் வந்துட்டு என்னோட மாஸ்டர்ஸ் MBA வந்துட்டு போட்டிருக்கேன். ஸோ பிகாம்க்கும் MBAக்கும் வந்துட்டு என்ன டிஃப்ரென்ஸ்னு இப்போ என்னால் தெளிவாக சொல்ல முடியாது. பட் இந்த 1 வாரத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிகாமில் அவ்வளோவா வந்துட்டு எந்த ப்ரெசன்டேஷனோ இல்லை பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸோ அவ்வளோவா எதிர்பார்க்க மாட்டாங்க. பட் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் வந்துட்டு எல்லாரும் முன்னாடியும் நின்று பேசுகிற மாதிரி இருக்கும். ஒரு டாபிக் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அசைன்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் போயிட்டுருக்கு. அங்கே வந்துட்டு எனக்கு காலேஜ் டைமிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலையில் 9:30 to 4. இங்கே வந்துட்டு எனக்கு காலையில் 8:45 நான் இங்கே கிளம்புனா தான் அங்கே 9க்கு போக முடியும். 9 to 5 தான் வந்துட்டு என்னோட காலேஜ் டைமிங். ஸோ இதெல்லாம் எனக்கு பழகிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஓரளவு செட் ஆகிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலேஜ் கேம்பஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்கவே சூப்பராக இருக்கும். அண்ட் டீச்சர்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ பீரியட் கூட இருக்காது. அதாவது ஒரு ஃப்ரீ பீரியட் கூட இல்லாமல் கரெக்டாக அவங்கவுங்க டைமிங்க்கு அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க கிளாஸை வந்துட்டு ரொம்பவே நல்லா எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. பட் ஒர்க்ஸ் இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது நம்மளோட நல்லதுக்கு தான் பண்ணுறோம். ஸோ அதை நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னால் எல்லா பீரியட்லேயும் ஃபுட்டேஜஸ் எடுக்க முடியுமான்னு தெரில. பட் என்னால் முடிஞ்சதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த விலாகில் அட்டாச் பண்ணுறேன். பிகாஸ் எல்லா பீரியடுமே கிளாஸ் இருக்கும். பிரேக் டைம் ஏதாவது ஃப்ரீ டைம் கிடைச்சா அதில் அப்பப்போ என்ன நடக்குதுங்கிறத வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ இப்போ வந்துட்டு டைம் பார்த்திங்கன்னா 8 ஆகுது. ஸோ நான் ரொம்பவே சீக்கிரமாக ரெடி ஆகிட்டேன். 8:45க்கு வந்துட்டு என்னோடய இன்ஜினியரிங்க்கு வந்துட்டு ஏறி போனோம்னா கரெக்டாக இருக்கும். அங்கே 9 மணி போகிறதுக்கு இங்கேருந்து கிட்ட தான் காலேஜ். பட் நான் காலேஜ் ஹாஸ்டலில் இருக்கனால நானாக போகக்கூடாது, அவங்க தான் கொண்டு போய் விடுவாங்க. ஸோ சேஃபாக கொண்டு போய் விட்டுருவாங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. விட்டாங்கன்னா நான் கிளாஸுக்கு போயிடுவேன். ஈவினிங் வரக்குள்ளே வந்துட்டு நாங்களே நடந்து வந்துடணும். அது 5:30க்குள்ளே இந்த ஹாஸ்டலுக்குள்ளே இருக்கணும். காலேஜ்லேருந்து வந்தாச்சு. டைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 5:23 ஆகுது. ஸோ 5:30க்கு தான் பஞ்ச் வைக்கணும். ஸோ வெளியிலே கொஞ்ச நேரம் நின்றுட்டு என்னோடய பஞ்சை வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எப்படியும் ஏதாவது வேலை இருக்கும், ஒன்று ஒன்றா பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். Hi guys, KB here again. இப்போ வந்துட்டு டைம் பார்த்தீங்கன்னா
7:35 ஆகுது. ஸோ எனக்கு நிறைய ப்ரெசன்டேஷன் ஒர்க்ஸ் இருந்தாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ தூங்க போகிறேன். மணி 7:30 தான் ஆகுது. மேபி ஃபோன்லாம் கொஞ்சம் நோண்டிட்டு சீரீஸ் ஒன்று பார்த்துட்டு இருக்கேன். பார்த்துட்டு 8:30க்கெலாம் தூங்கிடுவேன். பிகாஸ் நாளைக்கு காந்தி ஜெயந்திங்கிறனால ஹாலிடே. ஸோ கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா தூங்குறதுக்கு டைம் கிடைக்குது. ஸோ நிஜமாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டயர்டாக தான் இருக்குது. பட் நம்ம வாழ்க்கைக்காக நாம் தான் ஓடி ஆகணும். ஸோ 1 வீக் ஆனனால மேபி எனக்கு கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்கலாம். மேபி போக போக நான் பழகிப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவு காலேஜை கவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் ஃப்யூச்சரில் வர வீடியோஸில் என்னால் முடிஞ்ச அளவு எஃபோர்ட் போட்டு ஒரு நல்ல vlog-அ உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். இதுக்கு மேலே நடக்க போகிற ஈவெண்ட்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரை பாய் ஃப்ரம் கேபி. பாய்.